கடந்து ஓங்கி உயர்ந்த ஒளித்திரளாகி தேவ தேவ பூதகணங்களும் யோகிகளும் முனிகளும் 84 லட்ச யோனி வழி உயிரினங்களும் காணுதற்கு அரிதாகி அரிபிரம்மன் அடிபணிந்து எவ்வுயிரும் தொழுதற்கொரு வடிவு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி நிற்க அடியவர்காய் அடிமுடி காணென்று மண் மீது மலையாக எழுந்த மகேசனே அருணாச்சலனே அண்ணாமலையானே அண்ணாமலையானே பரம்பொருள் தானே அருணாச்சலம்
அண்ணாமலையின் அடிவாரம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று அண்ணாமலை வெண்பாவில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைக்கு உண்மை என்பது போல பல ஞானிகள் திருவண்ணாமலையை நாடி வந்திருக்கிறார்கள், வந்து இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். கடந்த 500 ஆண்டுகளில் குகை நம சிவாயர், குரு நம சிவாயர், ஈசானிய ஞான தேசிகர், தெய்வசிக்காமணி தேசிகர், சேஷாதிரி சுவாமிகள், ரமண மகர்ஷி என்று பல பெரியோர்கள் வந்து இங்கேயே தங்கி பலருக்கு ஆத்ம ஞானத்தை அளித்துள்ளனர். இதில் பகவான் ரமண மகர்ஷிகளை பற்றி இங்கு சிறிது சொல்ல விருப்பப்படுகிறேன். பகவான் ரமண மகர்ஷிகள் 1879ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மதுரைக்கு அருகில் உள்ள திருச்சுழி என்னும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற தலத்தில் டிசம்பர் 29-30ஆம் தேதி அன்று அவதரித்தவர். அவர் பிறக்கும்போது பிரசவம் பார்க்க வந்த கண் தெரியாத ஒரு மூதாட்டிக்கு ஜோதி தரிசனம் கிடைத்திருக்கிறது. இதுவே அவர் அண்ணாமலைக்கு வர வேண்டியதற்கான ஒரு சின்ன அறிகுறி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு அவர் மதுரையில் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த போது பெரிய புராணம் என்ற புத்தகம் அவர் வீட்டில் இருந்தது. அதில் இருந்த நாயன்மார்களின் வரலாறுகளை படித்த பிறகு அவருக்கு பக்தி பெருக்கு ஏற்படுத்தியது அந்த புத்தகம். அதன் பிறகு 1896ஆம் ஆண்டில் அவரது 16வது வயதில் அவருக்கு திடீரென தான் இறந்துவிடப் போகிறோம் என்ற பயம் ஏற்பட்டது. இந்த பயத்தை தானே என்ன என்று தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்று மரணம் என்றால் என்ன என்று மதுரையில் தனது வீட்டு மாடி அறையில் அதற்கான ஆத்ம சோதனை செய்து, அழியும் உடல் நான் அல்ல, உடல் அழிந்தாலும் நான் என்கிற ஆத்மா அழிவதில்லை என்று சிறந்த ஆத்ம ஞான தெளிவு ஏற்பட்டது. அதன் பிறகு அவருக்கு படிப்பிலும் மற்ற உலக விவகாரங்களிலும் எந்தவித ஈடுபாடும் இருக்கவில்லை. எனவே அவர் திருவண்ணாமலைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி 1896ஆம் ஆண்டு, அதாவது சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். எந்த
தயவு கருணையருள் ஒன்று கலந்தே வந்த வடிவல்லவா எதை சொன்ன போதிலும் மதுவாகி பொதுவாகி எதையும் கடந்தொளிரும் மையா என்னையா வேதமும் விளக்காத உன்னை எந்த கீதமும் விளக்கிடுமா வேதமும் விளக்காத உன்னை எந்த கீதமும் விளக்கிடுமா. அவருக்கு சிறு வயதிலிருந்தே இந்த அண்ணாமலை என்ற அருணாச்சலம் என்ற ஸ்புரணம் இருந்ததாக தன்னுடைய பாடலில் பின்னர் குறிப்பிட்டிருக்கிறார். அருணாச்சல அஷ்டகம் என்ற பாடலில் அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிக பெரிதென அறிவினில் இலங்க அருகிலன் அதன் பொருள் அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுறப் பெற்றும் என்று இந்த அண்ணாமலை அருணாச்சலம் என்ற ஸ்புரணம் தனக்கு சிறுவயதிலிருந்தே இருந்ததை அருணாச்சல அஷ்டகத்தில் பகவான் ரமண மகர்ஷி பின்னர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு வந்தவுடன் நேராக அண்ணாமலையார் ஆலயத்திற்கு சென்று அண்ணாமலையார் சந்நிதியில் தன்னை ஒப்புவித்து அப்பனே உன் ஆணைப்படி வந்து விட்டேன் உன் இஷ்டம் என்று தன்னை அருணாச்சலத்திடம் அதாவது அண்ணாமலையாரிடம் ஒப்படைத்துவிட்டு சில நாட்கள் கோயிலிலேயே தங்கியிருந்தார். கோயிலில் அவருக்கு சில சிறுவர்களின் தொந்தரவு ஏற்பட்டதால் கோயிலில் உள்ள பாதாளலிங்கம் என்னும் ஒரு சிறு அறையில் நிஷ்டையில் இருக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய தொடைபாகங்கள் எல்லாம் பூச்சியால் அரிக்கப்பட்டதும் அவருக்கு தெரியவில்லை. இவருடைய ஆன்ம நிலையை உணர்ந்த சேஷாதிரி சுவாமிகள் இவருக்கு முன்னரே 7 ஆண்டுகளுக்கு முன்னர் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்து திருவண்ணாமலையில் நிரந்தரமாக தங்கியிருந்தவர். இந்த சேஷாதிரி சுவாமிகள் இந்த பாலயோகி அண்ணாமலையார் கோயிலில் உள்ள பாதாளலிங்கத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தி அவரை வெளியில் கொண்டு வந்து அவருக்கு சிசுரூஷைகள் செய்து பின்னர் தனிமைக்காக அவர் அப்பொழுது திருவண்ணாமலையின் ஊர் எல்லையில் இருந்த தெய்வசிகாமணி தேசிகருடைய ஜீவசமாதி உள்ள குருமூர்த்தம் என்ற இடத்தில் சென்று தங்கியிருந்தார். அப்போது அவருக்கு துணையாக பழனிசுவாமி என்ற மலையாளி கூட வந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தார். அப்பொழுதும் அவர் அங்கு நிஷ்டையில் இருந்தபோது 2-3 நாட்களுக்கு ஒரு சிறு உருண்டை தான் அவருடைய வயிற்றில் வாயிலிருந்து உள்ளே செல்லும். அப்படி அவர் பழனிசுவாமி என்ற மலையாளி அடியார் ஒருவர் நன்கு கவனித்து கொண்டு அவரை 15-16 ஆண்டுகள் அவருக்கு தொண்டு செய்து வந்தார். பின்னர் அவர் மலை மீதுள்ள விருபாட்ச குகை, ஆலமரத்து குகை போன்ற பல இடங்களில் தங்கியிருந்து விருபாட்ச குகையில் சுமார் 17 ஆண்டுகள் வசித்து வந்தார். அப்பொழுது அவரை ஹம்ஃப்ரீஸ் என்ற அப்பொழுதெல்லாம் இது வேலூர் மாவட்டமாக இருந்தது. அந்த வேலூர் மாவட்ட போலீஸ் அதிகாரியான வெள்ளைக்கார துரை ஹம்ஃப்ரீஸ் என்பவர் பகவான் ரமண மகர்ஷிகள் அப்பொழுது அவருக்கு பகவான் ரமண மகர்ஷிகள் என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. அவரை வந்து தரிசித்து பல ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடைபெற்று பின்னர் அவர் ஒரு பெரிய கத்தோலிக்க சந்நியாசியாக இருந்து சிறந்த ஆன்ம நிலையை அடைந்தார். அதற்கு சற்று சில காலங்கள் முன்பு 1907ஆம் ஆண்டில் காவியகண்ட கணபதி என்ற முனிவர் ஒருவர் பகவான் ரமண மகர்ஷிகளை அடுத்து தன்னுடைய ஆன்மீக சந்தேகங்களை கேட்டு அவருக்கு பகவான் ரமண மகர்ஷி என்று பெயர் கொடுத்தார். அதற்கு முன்பு அவருக்கு பிராமண சுவாமி, பாலயோகி என்று பல பெயர்கள் இருந்து வந்தது. காவியகண்ட கணபதி முனிவர் மிகப்பெரிய மகான். அவர் கொடுத்த பகவான் ரமண மகர்ஷி என்ற பெயரே பின்னர் நிரந்தரமாக அவருக்கு ஏற்பட்டது. ज्योति स्वरूपा पूर्णावतार ज्योति स्वरूपा पूर्णावतार ज्योति स्वरूपा पूर्णावतार ज्योति स्वरूपा
महाभाग आत्मा राम महाभाग पुरुषोत्तम रमणेश्वर पुरुषोत्तम रमणेश्वर तपोमय तिमिरहर तपोमय तिमिरहर महोत्साह रमणेश्वर तपोमय तिमिरहर महोत्साह रमणेश्वर त्रिगुणातीत सुकुमार त्रिगुणातीत सुकुमार कृपापूर्ण रमणेश्वर कृपापूर्ण रमणेश्वर ज्योतिस्वरूपा पूर्णावतार पावकोज्ज्वल रमणेश्वर आत्मा राम महाभाग पुरुषोत्तम रमणेश्वर तपोमय तिमिरहर महोत्साह रमणेश्वर त्रिगुणातीत सुकुमार कृपापूर्ण रमणेश्वर कृपापूर्ण रमणेश्वर ज्योतिस्वरूपा पूर्णावतार पावकोज्ज्वल रमणेश्वर அவர் விருபாட்ச குகையில் இருந்தபோது பல அடியார்கள் வந்து தங்களுடைய ஆன்மீக சந்தேகங்களையும் தங்களுடைய குடும்ப இன்னல்களையும் அவரிடம் தெரிவித்தாலே தங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்ற உண்மை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததால் தங்களுடைய கஷ்டங்களையும் தெரிவித்து ஆன்மீகத்திலும் முன்னேற்றம் அடைந்து வந்தனர். பின்னர் அவருடைய தாயார் அழகம்மாள் 1914ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு காலத்தில் விருபாட்ச குகையில் வந்து தங்கிய பிறகு அவருக்காக விருபாட்ச குகைக்கு சற்று மேலே உள்ள ஸ்கந்தாசிரமம் என்ற ஒரு சிறிய ஆசிரமம் நியமிக்கப்பட்டது. கந்தசுவாமி என்பவர் அதை நியமித்ததால் அவருக்கு அந்த இடத்திற்கு கந்தாசிரமம் என்று பெயர் கொடுத்து 7 ஆண்டுகள் அங்கிருந்த உடனே
1922ஆம் ஆண்டு மே மாதத்தில் ரமண மகர்ஷிகளுடைய தாயார் சித்தி அடையும் போது அவருடைய தலையிலும் மார்பிலும் பகவான் ரமண மகர்ஷிகள் தனது கரங்களை வைத்து 8 மணி நேரம் அந்த ஜீவனானது இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியிருந்ததோ அதையெல்லாம் முடித்து வரும்படி செய்து தன்னுடைய ஆன்ம சக்தியினால் அவருக்கு முக்தி அளித்தார். இப்பொழுது கூட மலை மீது யாராவது சாதுக்கள் இருந்தால் மலை மீது சமாதி செய்வதில்லை, கீழே கொண்டு வந்து தான் சமாதி செய்வார்கள். அந்த வழக்கப்படி ரமண மகர்ஷிகளுடைய தாயார் சமாதி அடைந்தவுடன், முக்தி அடைந்தவுடன் அவர்களுடைய தேகத்தை அண்ணாமலையின் தென்பாகத்தில் உள்ள இந்த இடத்தில் கொண்டு வந்து சமாதி செய்து லிங்க பிரதிஷ்டை செய்தனர். அதற்கு மாத்ருபூதேஸ்வரர் என்று காவியகண்ட கணபதி முனிவர் பெயரிட்டு அதற்கு பல சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் இயற்றியிருக்கிறார். இங்கு வந்த பிறகுதான் ரமண மகர்ஷிகளுடைய அனுகிரகமும் அவரை பற்றிய விஷயமும் வெளி உலகத்திற்கு அதிகமாக தெரிய ஆரம்பித்தது. அதன் பிறகு ஆயிரக்கணக்கான அன்பர்கள் பகவானிடம் வந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு குடும்ப இன்னல்களையும் தீர்த்து கொண்டு பல நன்மைகளை அடைந்துள்ளனர்.
பகவானுடைய உபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் நான் நம்மளை சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த நானுங்கிறத நம்ம வந்து அதை பற்றி அதிகமாக அதுக்கு கவனிப்பு கொடுக்காம வெளி விஷயங்களுக்கு தான் கவனிப்பு கொடுக்குறோம். ஆனால் பகவான் ரமண மகர்ஷியோட முக்கியமான உபதேசம் தான் நானுங்கிறது என்னங்கிறத பாரு, வெளி விஷயம் விட்டு விளங்கும் அருணேஷா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பஞ்சரத்னத்தில் வெளி விஷயங்களை விட்டுட்டு நான் யாருங்கிறத நம்ம உணர்ந்தோமானாக்க நிரந்தரமான ஆனந்தத்தை சந்தோஷத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் அவர் கண்டுபிடிச்ச உண்மையே. அதை தான் அன்பர்களுக்கு பலவிதமான முறைகளில் சொல்லி கொடுத்தாரு. பலவித நூல்களிலிருந்தும் கிரந்தங்களிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் வேதாந்தங்களிலிருந்தும் அதே தான் கோட் பண்ணி கொடுத்தார். இந்த பூரி சங்கராச்சாரியர் வந்து அவச்சயா யோகா அப்படிங்கிறது ஒரு யோகம் புரியல அப்படின்னு சொன்னபோது அதுக்கு விடை கொடுக்குற போது கூட இந்த நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முறையில் தான், அதாவது நானுங்கிறது வெளிமுகமாக போகாமல் உள்முகமாக போய் நானுங்கிறது ஹிருதயத்தில் அடங்கினா அதுதான் ஹரகௌரி சம்யோகா தபச்சியா யோகா என்று வேதாந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய உபதேசமாகிய நான் யார் என்று ஒவ்வொருவரும் தன்னை நான் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதை தான் எப்பொழுதும் முக்கியமாக சொல்லி வந்தார். இந்த உபதேசத்தை உண்மையாக கடைபிடிக்கும் பொழுது பலவிதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அந்த அனுபவங்கள் இந்த ரமண மகர்ஷிகள் உட்கார்ந்த மெடிடேஷன் ஹால் என்று இப்போது சொல்வார்கள், ஓல்டு ஹால் என்றும் சொல்வோம். எல்லோரும் வந்து அங்கு தான் தியானம் செய்வார்கள். அதிகமாக அங்கு தியானம் செய்கிற போது அவரவர்களுக்கு வேண்டிய ஆன்மீக சந்தேகங்கள் தானாகவே தீர்ந்துவிடும். மற்றவர்கள் மேலே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே தீர்ந்துவிடும். அப்புறம் மனமானது உள்ளே ஆழ்ந்து அவர்களுக்கு அந்த ஒரு ஆன்மீக அனுபவமும் ஒரு உண்மையான ஆனந்தமும் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல அன்பர்கள் வந்து இங்கே பல நாட்கள் தங்கி தியானம் செய்து தங்களுடைய உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அருணாச்சலம் பரசிவ வடிவே அருணாச்சலம் நினைத்திட முக்தி தரும் நெருங்காது வினை கெடும். நினைத்திட முக்தி தரும் நெருங்காது வினை கெடும். வா என்று வழிவிடும் வந்திட வரம் தரும் பரம்பொருள் தானே அருணாச்சலம் பரசிவ வடிவே அருணாச்சலம். விண்ணோர் உலகின் திருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம். விண்ணோர் உலகின் திருவாசல் அண்ணாமலையின் அடிவாரம். மண்ணில் சொர்க்கத்தின் பெருவாசல்